அந்த ரோட்டில் தான் நிற்கிறேன் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அந்த சரி இந்த வர மாவட்டத்தில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார அறிவித்திருந்த நிலையில் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் 4 மாவட்டங்களில் சதம் அடித்த நிலையில் குமரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை வீட்டில் இந்த மாதிரி நடக்குதா? இனிமே வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்காக புதுசா வந்திருக்கு புத்தம் புதிய அதிசயமான வாட்ஸ்அப் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக்கில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது டிவைஸ் பற்றி பார்க்க போகிறோம். தியேட்டருக்கு போகாமலே எப்படி வீட்டில் இருந்து படம் பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு பார்க்க போறீங்க. டிவி. இன்னைக்கு நாங்கள் ஒரு மினி பட்ஜெட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் டிவியை வச்சு இல்லை, ப்ரொஜெக்டரை வச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 55 இன்ச் டிவி வச்சு, சரவுண்ட் சவுண்டு ஸ்பீக்கர்ஸ் வச்சு, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார்னு சொல்லி மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் வாங்க போனோம்னா, ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செட்டப்பை நாங்கள் ஒரு 15,000க்குள்ளே செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு ப்ரொஜெக்டர், ரெண்டு ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர், ரெண்டாவது ஒரு உட்கார்றதுக்கு பாய் இல்லாட்டி சேர் வேணும்னா தரையில் கூட உட்காந்து பார்க்கலாம். இப்போ ப்ரொஜெக்டர் வைஸ் பார்த்தோம்னா நான் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு போகல. ஒரு அசூஸ் ஏசர் அந்த மாதிரி பிராண்டடான ப்ரொஜெக்டர்ஸ் வாங்க போட்டிங்கன்னா ஒரு 2.5 lakhs 3 lakhs மாதிரி தேவைப்படும். ஸோ நான் போகிறது ஒரு சைனீஸ் செட்டப். சைனீஸ் இப்போ நீங்கள் ஒரு டெரஸ் மாதிரி ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 இல்லாட்டி ஒரு 7,000 கூட நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிக்கலாம். அது அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்காட்டியும் நார்மல் ஸ்டாண்டர்டும் கொடுக்கும். நார்மலாக ஒரு வீட்டில் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் DDRWorld சேனலில் ஒரு அன்பாக்சிங். இது ப்ரொஜெக்டர் பெட்டி இல்லையே. ப்ரொஜெக்டர் எங்க ப்ரொஜெக்டர் எங்க? ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். சரிங்களா? ரொம்ப பெருசாகவும் இல்லை, சிம்பிள், கம்பேட்டிபிள், போர்ட்டபிள் இல்லை, பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெரி குட். பார்த்தீங்கன்னா 2 USB போட்டிருக்கு, ஒரு SSD போடலாம், HDMI போர்ட், 2 ஹெட்ஃபோன் ஜாக் போட்டிருக்கு இருக்குது. பின்னுக்கால பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு இது ஒரு IR சென்சர் நினைக்கிறேன் ரிமோட்டுக்கு. ஸோ இங்கிட்ட தான் பவர் இருக்குது, நார்மல் ஸ்டாண்டர்ட் பவர். இங்கிட்ட தான் லென்ஸ், ரொம்ப பவர்ஃபுல் லென்ஸில். ஸோ லேம்ப் லைஃப் பார்த்தீங்கன்னா 20,000 hours போட்டிருக்காங்க. நான் பெருசாக அவ்வளோ பாவிச்சதில்லை. யாருக்காச்சும் ப்ரொஜெக்டர் வாங்கணுன்னா சொல்லுங்கள். இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரொஜெக்டர் புதுசாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இம்போர்ட்டட் ஜப்பனீஸ் ப்ரொஜெக்டர் விற்கிறோம் 12,000 ரூபா. ஸோ இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட் வரும். நார்மல் AAA பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணும். நார்மல் ஸ்டாண்டர்ட் கேபிள். சரி வாங்க ஆரம்பிக்கும்.
டூல் கிடச்சிருச்சு. ஸோ வீடியோ ரெடி, அடுத்து ஆடியோ. அதுக்கு தான் இருக்கும் வரேன். நல்லா சாமான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 15,000 8,000 மாதிரி ப்ரொஜெக்டருக்கு போயிடுவோம். ஸோ மிச்சம் ஒரு 7,000க்கு நீங்கள் வேணால் ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து நார்மல் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ், அடியில் பேஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு எப்படியும் ஒரு 6,500 7,000க்குள்ளே வரும். நீங்கள் குறைச்சி கூட எடுக்கலாம். பட் பேஸோடு எடுங்க. கொஞ்சம் ஒரு பேஸ் குவாலிட்டி இருக்கணும். நீங்கள் மூவிஸ் பார்க்குறதுனால சரி, கொஞ்சம் பேஸ் குவாலிட்டி இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் இப்போ இது வந்து 7,600 நான் அது முந்தைய ஒரு 2,000க்கு வாங்கினது. அவ்வளோ பேஸ் குவாலிட்டி இல்லை. பட் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்ல பேஸ் குவாலிட்டி உள்ள கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது இருக்குது. மற்ற வீடியோஸில் பார்த்தேன் ஃபேன் சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கா, அதான் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் ஏசிக்கு ஸ்பான்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராச்சும் கொடுத்தால் ப்ளீஸ். ஏசி ரிவ்யூ ப்ளீஸ். நான் டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு ஏசி எப்படி வேலை செய்யுதுன்ட்டு, ஏசியை கழட்டி வயரெல்லாம் பிச்சு போட்டு அது தனித்தனியாக துண்டு துண்டாக பாட்டு நட்டாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்படி சொன்னால் யாராச்சும் ஸ்பான்சர் கொடுப்பாங்களா? நெவர். ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் இங்கே என்ன மாதிரி பிளான் பண்ணுறேன். ப்ரொஜெக்டர் வேலை செய்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பாருங்கள் முதல்ல. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டிவி ஹோஸ்ட்டு இந்த கையை வச்சு இதில் பாருங்கள், சின்னதாக எதுவும் லேசாக தெரிஞ்சால் கூட ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா சுவிட்ச் ஆஃப், டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம். ஏன்னா லேம்ப் போயிடும். அவ்வளோ சைனீஸாக இருக்கிறனால, ரொம்ப சீப்பாக இருக்கிறனால லேம்ப் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வராது பெரிய பிராண்ட்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ டக்கு இந்த பவரெல்லாம் ஆஃப் பண்ணுற நேரம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டே ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா டக்குன்னு லேம்ப் போயிடும். அதோட இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் இல்லை சைனீஸ்னால. சத்தம் வந்துடுச்சு. கேட்க மாறுங்க. கேட்குதா? என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது? ஸோ ப்ரொஜெக்டர்லேயே இது இருக்குது, பட்டன்ஸ் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் HDMI இன்புட் இருக்குது, நீங்கள் டிரெக்டாக லேப்டாப் கடிச்சு பார்க்கலாம். மற்ற விஜிஏ போட்டு இல்லை, பட்டு சைனீஸ் சாஃப்ட்வேர்னால தெரியும் தானே உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மீடியா வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம். ஸோ பென்ட்ரைவில் மூவிஸ் பார்க்குற நேரம் சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. ஒரு 720 பாருங்கள், 1080 போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் டிலே இருக்கும். ப்ராசஸிங் டிலே இருக்கிறனால ஆடியோ வீடியோ டிலே ஒன்று இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் க்ராஷ் ஆகும். இல்லாட்டி சில நேரம் இது நின்று கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 720 யூஸ் பண்ணுவோம். சைனீஸ்னால சொல்கிறேன். ஈஸி மிரர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ யூடியூப் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ சீப்னா, ஒரு 32 இன்ச் டிவி அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 24 இன்ச் டிவி வாங்குறது கூட உங்களுக்கு ஒரு நார்மலி பேசிக்காக ஒரு 30,000 to 40,000 வேணும். பட் இது ஒரு பட்ஜெட் ஆப்ஷன், கிளியர் ஆப்ஷன்னு நான் ஷுவராக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஏதோ கையில் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது, எனக்கு டிவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சிம்பிள். அதுக்குன்ட்டு நான் இதே வாங்கணும்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது தானே? இல்லை புரியல. இல்லை இங்கே ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ கொஞ்சம் சன்லைட்டும் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இருட்டான நேரம் பார்த்தீங்கன்னா அதில் எஃபெக்டே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் டார்க் ஆகணுன்னே நான் திரும்ப ப்ரொஜெக்டரை போடுறேன். ஸோ அந்த நேரம் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்களேன்.
சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? டாக்டர் டாக்டர் கொஞ்சம் நாளாகவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்? டாக்டர் டாக்டர் கொஞ்ச நாளாக மென்டலி ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஒரே கெட்ட கனவு வருது. இது நிஜம், இது பொய்னு புரிய மாட்டேங்குது டாக்டர். இது எவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அன்னையிலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கிரிப்டா? என்ன ஸ்கிரிப்ட்? படமா? ஆமாம் டாக்டர், மூவிக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். பட் அங்கே என்னமோ ஆச்சு. கதை எழுதிக்கிட்டு இருக்கிற நேரமே நான் கனவு கண்டேன்னா, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வாஸ் ட்ரீமிங் ஆர் ஹலூசினேஷனாக என்னன்னு எனக்கு உண்மை புரியலை. பட் there was something, I don't know. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ரூமில் ட்ராப் ஆகின மாதிரி இருந்துச்சு டாக்டர். பட் ரொம்ப நேரம் இருட்டில் ரொம்ப நேரமாக நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஐ couldn't ஸ்பீக். ஃப்ரெண்டும் காணாம போயிட்டேன். there was something டாக்டர். என்னமோ ஒன்று ரூமில் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஷுர் அபவுட் தட். நேரம் உட்காந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க என்ன மாதிரி இருந்துச்சு? அப்படி உங்களை மாதிரியா? ஆமாம் டாக்டர். நம்மள மாதிரியா? ஆமாம் டாக்டர். என்ன மாதிரியா? உங்களை மாதிரியா? சொல்லு சொல்லு. நம்மள மாதிரியா? I don't understand. ஆமாம் டாக்டர். என்னடா இது? சரி, படம் பைத்தியக்காரனும். ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் see you.